நுகர்வோர் என்பதன் விரிவாக்கப்பட்ட வரையறையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட மின்னணு வழிமுறை என்ன? ஏ. தொலை வணிகம் டெலிஷாப்பிங். பி. மின்னணு கொடுப்பனவுகள். சி. மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல். டி. வானொலி விளம்பரம். சரியான பதில் ஏ. தொலை வணிகம் டெலிஷாப்பிங். 1. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 இன் படி ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் தொலைபேசி வழி வணிகம் டெலிஷாப்பிங் செய்பவர்களும் நுகர்வோர் என்ற வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இது நவீன கால வணிக முறைகளில் நுகர்வோரை பாதுகாக்க உதவுகிறது. 2. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள படைகளை கேஃப் என மறுவகைப்படுத்துவதன் நோக்கம் என்ன? ஏ. அவற்றின் நிதியை அதிகரிப்பது. பி. அவற்றின் சர்வதேச செயல்பாடுகளை விரிவுபடுத்துவது. சி. குழப்பத்தை தவிர்ப்பது. டி. அவற்றை இராணுவத்துடன் இணைப்பது. சரியான பதில் சி. குழப்பத்தை தவிர்ப்பது. சரியான விடை சி. சோகஸ்மேலி 2011 முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள படைகளை மத்திய ஆயுதக் காவல் படைகள் கேஃப் என அழைக்க அரசு முடிவு செய்தது. பின்வருவனவற்றில் எது குடும்ப வன்முறையின் வெளிப்பாடாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. வேலையின்மை. பி. வறுமை. சி. இயற்கை பேரழிவு. டி. கருக்கொலை. சரியான பதில் டி. கருக்கொலை. கருக்கொலை என்பது பெண் குழந்தைகளை பிறப்பதற்கு முன்பே அழிக்கும் ஒரு கொடிய குடும்ப வன்முறை வடிவமாகும். இது சமூகத்தில் நிலவும் பாலன பாகுபாட்டின் உச்சகட்ட வெளிப்பாடாக கருதப்படுகிறது. ஏ. வேலையின்மை என்பது ஒரு பொருளாதார சிக்கல், வன்முறை அல்ல. மனித உரிமைகளைப் பற்றி கவலைப்படுபவர்களின் கூட்டு முயற்சிகளுடன் எந்த கருத்து இணைக்கப்பட்டுள்ளது? ஏ. பெண்ணிய கோட்பாட்டு வளர்ச்சி. பி. தனிநபர் அதிகாரமளித்தல். சி. சமூகவியல் வேறுபாடுகள். டி. சமத்துவத்திற்கான பெண்களின் போராட்டம். சரியான பதில் டி. சமத்துவத்திற்கான பெண்களின் போராட்டம். 9. சரியான விடை டி. சோகஸ்மேலி மனித உரிமைகளுக்காக போராடுபவர்களின் கூட்டு முயற்சி பெண்களுக்கான சமத்துவத்தை பெறுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருப்பதற்கான கட்டாய தேவை என்ன? ஏ. மாநிலத்தின் குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். பி. 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சி. வழக்கறிஞராக இருக்க வேண்டும். டி. முன்னாள் அரசு ஊழியராக இருக்க வேண்டும். சரியான பதில் பி. 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 1. சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டமன்ற மேலவை விதான் பரிஷத் உறுப்பினராக ஒருவருக்கு குறைந்தபட்சம் 30 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இது மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினருக்கான வயது வரம்பிற்கு இணையானது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் எந்த வகையான குற்றங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன? ஏ. திருட்டு மற்றும் கொலை. பி. சொத்து சேதத்திற்கான கோரிக்கைகள். சி. திருமணம் தொடர்பான தகராறுகள். டி. ஒப்பந்த முரண்பாடுகள். சரியான பதில் ஏ. திருட்டு மற்றும் கொலை. 5. சமூகத்திற்கு எதிராக கருதப்படும் திருட்டு, கொலை, கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வருகின்றன. இச்சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை போன்ற தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் அவசரநிலை பிரகடனம் செய்வது தொடர்பான அரசியலமைப்பு சரத்து எது? ஏ. சரத்து 352. பி. சரத்து 19. சி. சரத்து 21. டி. சரத்து 14. சரியான பதில் ஏ. சரத்து 352. இந்திய அரசியலமைப்பின் 352வது சரத்து போர் அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்ற காலங்களில் தேசிய அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆண்டுதோறும் சாலை விபத்து இறப்புகளில் உலகளவில் இந்தியாவின் நிலை என்ன? ஏ. இது சிறந்த பதிவைக் கொண்டுள்ளது. பி. அதன் நிலை குறிப்பிடப்படவில்லை. சி. இது ஒரு சராசரி பதிவைக் கொண்டுள்ளது. டி. இது மோசமான பதிவைக் கொண்டுள்ளது. சரியான பதில் டி. இது மோசமான பதிவைக் கொண்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளில் இந்தியா உலகளவில் மிக மோசமான நிலையில் உள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர். ஒரு கிராம பஞ்சாயத்து அமைக்க தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு?
ஏ 250, பி 100, சி 500, டி 1000. சரியான பதில் சி 500. 1. சரியான விடை சி. சோகஸ்மேலி. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 இன் படி 500 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் கிராம பஞ்சாயத்தாக அமைக்கப்படுகின்றன. இது உள்ளூர் நிர்வாகத்தின் அடிப்படை அலகாகச் செயல்படுகிறது. பாதசாரிகள் பெடஸ்ட்ரியன்ஸ் என்பது யாரை குறிக்கிறது? ஏ. மோட்டார் சைக்கிள் ஓட்டும் நபர்கள், பி. சாலையில் நடக்கும் நபர்கள், சி. கார்களை ஓட்டும் நபர்கள், டி. சாலையில் சைக்கிள் ஓட்டும் நபர்கள். சரியான பதில் பி. சாலையில் நடக்கும் நபர்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. பாதசாரிகள் என்பது வாகனங்களை பயன்படுத்தாமல் சாலையில் நடந்து செல்லும் நபர்களை குறிக்கும். சாலை பாதுகாப்பு விதிகளில் பாதசாரிகளின் பாதுகாப்புக்கென நடைபாதைகள் மற்றும் வரிக்குதிரை கடவைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அரசாங்கம் எந்த அதிகாரத்தின் அமைப்பாக அடையாளம் காணப்படவில்லை? ஏ. கல்வி, பி. சட்டமன்ற, சி. நிர்வாகம், டி. நீதித்துறை. சரியான பதில் ஏ. கல்வி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. அரசாங்கம் என்பது சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 முக்கிய அங்கங்களைக் கொண்ட ஒரு அமைப்பாகும். கல்வி என்பது அரசாங்கம் வழங்கும் ஒரு சேவையே தவிர அது அரசாங்கத்தின் ஒரு தனித்துவமான அதிகார அமைப்பாக கருதப்படுவதில்லை. உச்சநீதிமன்ற பதவிக்கு தகுதி பெற ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? ஏ. ஒரு இந்திய குடிமகன், a citizen of India, பி. இந்தியாவில் வசிப்பவர், சி. ஒரு நிரந்தர குடியுரிமையாளர், டி. ஒரு இயல்பான குடிமகன். சரியான பதில் ஏ. ஒரு இந்திய குடிமகன், a citizen of India. சரியான விடை ஏ. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 12(4)(3) இன் படி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டியவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது நாட்டின் மிக உயர்ந்த நீதித்துறை பதவி என்பதால் குடியுரிமை முதன்மையான தகுதியாகும். எந்த நாடு ஒற்றை கட்சி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஏ. ஏழு, பி. சீனா சைனா, சி. அமெரிக்கா USA, டி. இந்தியா இந்தியா. சரியான பதில் பி. சீனா சைனா. 10. சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே அதிகாரத்தில் இருக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. அங்கு மற்ற அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க அனுமதி இல்லை. எந்த வகையான வாகனம் ஓட்டுதல் விபத்துக்களை ஏற்படுத்துகிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. கவனமாக ஓட்டுதல், பி. பகல் நேர ஓட்டுதல், சி. குடிபோதையில் ஓட்டுதல், டி. தற்காப்புடன் ஓட்டுதல். சரியான பதில் சி. குடிபோதையில் ஓட்டுதல். சரியான விடை சி. சோகஸ்மேலி. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது ஓட்டுநரின் கவனத்தையும் எதிர்வினை ஆற்றும் திறனையும் குறைத்து விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகிறது. இது சாலை பாதுகாப்பு விதிகளின்படி கடுமையான குற்றமாகும். எந்த நாடு ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது? ஏ. இத்தாலி இட்லி, பி. ஸ்பெயின் ஸ்பெயின், சி. துருக்கி டர்க்கி, டி. கிரீஸ் கிரீஸ். சரியான பதில் டி. கிரீஸ் கிரீஸ். 1. பண்டைய கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரம் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. டெமோக்ரசி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. 2. ஏ. இத்தாலி ரோமானிய குடியரசுக்கு புகழ் பெற்றது, ஆனால் ஜனநாயகத்தின் தொடக்கமல்ல. மக்களவையில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? ஏ. 13, பி. 552, சி. 543, டி. 530. சரியான பதில் சி. 543. சரியான விடை இந்திய மக்களவையின் தற்போதைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 ஆகும். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை எப்போது நிறுவப்பட்டது? ஏ. பிப்ரவரி 15, 1968, பி. மார்ச் 10, 1969, சி. ஏப்ரல் 10, 1970, டி. ஜனவரி 1, 1971. சரியான பதில் பி. மார்ச் 10, 1969.
10 மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை CISF மார்ச் 10 1969 அன்று இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. இது பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டது. வயது வந்தோர் வாக்குரிமை எந்த வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது? A 18 ஆண்டுகள், B 16 ஆண்டுகள், C 21 ஆண்டுகள், D 25 ஆண்டுகள். சரியான பதில் A 18 ஆண்டுகள். 10 இந்திய அரசியலமைப்பின் 326வது சட்டப் பிரிவின்படி 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து குடிமக்களுக்கும் சாதி, மத வேறுபாடின்றி வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?